ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவாஸ் நியூட்ரிஷன் ஃபுட். ஹாப்பி பொங்கல். 2 நாளாக என்னால் வீடியோ போட முடியல. ஏன்னா பொங்கலுக்காக கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் அதிகமாக இருந்ததுனால நான் ஒர்க் அவுட்டும் பண்ணலை, வேலை அதிகமாக பார்த்துட்டோங்கிறதுனால. அதனால ஒரு 2 டேஸாக எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால போட முடியல. நாளையிலேருந்து நான் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோ போட்டுருவேன். நாங்கள் மொட்டை மாடியில் தான் பொங்கல் வச்சுருந்தோம். 12 மணி நல்ல வெயிலுங்க. இப்போ வந்து நம்ம மைண்ட் செட் வந்து நம்ம ஸ்வெட்டிங்கும் ரொம்ப நல்லது, விட்டமின் டியும் கிடச்சிருது அப்படின்னு நம்ம மைண்டில் இருக்கிறதுனால மயக்கம்லாம் வரலங்க. முன்னாடிலாம் எனக்கு வெயிலை பார்த்தாலே மயக்கம் வந்துடும். நம்ம மைண்ட் செட்டு தான், நம்ம வெயிலை பார்த்தாலே மயக்கம் வரும்னு நினச்சிட்டோம்னா மயக்கம் வந்துடும். இப்போ வந்து நம்ம வெயிலில் எவ்வளோ நேரம் நிற்க முடியுதோ அப்போ நமக்கு விட்டமின் டி கிடைக்குதுன்னு நம்ம மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால இப்போ அது வந்து ஆரோக்கியமாகவே இருக்குது. வேலை அதிகமாக இருந்தாலும் பொங்கல் செலிப்ரேஷன் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எங்கள் வீட்டில். உங்களுக்கு எப்படி இருந்தது, உங்கள் பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பொங்கல்ன்றதுனால நான் ஒன்றும் டயட்லாம் ஒன்றும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணலை. இந்த வாரம் வெயிட் செக் பண்ணும்போது தான் பயங்கரமாக எனக்கு பிபி ஏறும்னு நினைக்கிறேன். வெயிட் கம்மி ஆகலைன்னா கூட பரவாயில்ல, ஏறாமல் இருக்குமாங்கிறது தெரியல. சக்கரை பொங்கல், ஸ்வீட்டு எல்லாம் சாப்பிட்ருக்கேன். வெயிட் ரொம்ப ஏறி இருக்குமோன்னு ஒரு பயம் இருக்குது. ஆனால் நான் வந்து டெய்லி வெயிட் செக் பண்ண மாட்டேன், வீக்லி ஒன்ஸ் தான் செக் பண்ணுவேன். அப்படியே ஏறி இருந்தாலும் நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக கார்போஹைட்ரேட்டை சுத்தமாக கட் பண்ணி அந்த வெயிட்டை கம்மி பண்ணி அந்த வாரத்துக்கு உண்டான வெயிட்டை வந்து குறைச்சே தீரணுங்க. அதே மாதிரி ஒர்க் அவுட்டுமே பார்த்தீங்கன்னா 1 ஹவருங்கிறத 2 ஹவர் ஆக்கிக்கலாம். இல்லைனா 1 ஹவர் வாக்கிங்கும் 1 ஹவர் ஒர்க் அவுட்டும் பண்ணிட்டு. ஏன்னா இப்போ வந்து நான் 1 ஹவர் வாக்கிங் பண்ணால் 1 ஹவர் எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன், எக்ஸசைஸ் பண்ணிட்டேன்னா வாக்கிங் பண்ண மாட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் ஹெவியான வெயிட்டு குறைக்கணுன்னாக்கா 2யுமே செஞ்சால் மட்டும்தான் முடியும். இந்த மாதிரி நம்ம ஃபெஸ்டிவலையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒர்க் அவுட்டையும் கொஞ்சம் சிவியராக பண்ணிக்கிட்டோம்னா எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.